சுமத்திங்க. கேகே புதூர் அசோசியேஷன் அந்த ஏரியாவில் வசிச்சுட்டு இருக்கோம். என்ன இப்போ வந்து ரீசண்டாக இன்னைக்கு காலையில் வந்துங்க பல குப்பை எங்கள் ஏரியாவில் இருக்கிற குப்பை கடங்க வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி மாற்றினாங்க. நாங்கள்லாம் கொஞ்சம் காலமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாக எங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை. ஒரே எங்கள் ஏரியாக்குள்ளே எங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப துர்நாற்றம், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. குழந்தைங்க போயிட்டு வந்தாலே மூஞ்சி சுழிச்சிட்டு வர்றாங்க. பெரியவங்கெல்லாம் இப்போ பக்கத்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முடியாமல் இருமிட்டு இருக்காங்க. நுரையீரல் ப்ராப்ளம் எல்லாமே சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறதுனால இந்த துர்நாற்றம் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கோம். அப்புறம் தான் திரும்பி என்னன்னு பார்த்தா அங்க மறுபடியும் குப்பையை கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு அங்க இருக்கிற வயசானவங்க, குழந்தை குட்டி, ஏன்னா வீடுகளில் பூச்சி என்னைக்கும் இல்லாம பாத்தீங்கன்னா ஓவரா இப்ப கொசுவும் பூச்சிகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்குதுங்க. நாங்க டெய்லியும் நம்ம இன்னைக்கு வாழ்றதே பெரிய போராட்டமா இருக்கும்போது இந்த மாதிரி சுகாதார கேடு எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறதுனால இதை கவர்மெண்ட் இந்த சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்தவங்க எங்களுக்கு உடனடி தீர்வு கொடுத்து இது ஒரு நிரந்தர தீர்வாக்கி எங்களை வந்து காப்பாற்றி கொடுக்கணும். இதை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கங்க, நான் கேகே புதூர் ஏரியாவிலிருந்து வர்றோம். ஏற்கனவே அங்கே 20 வருஷத்துக்கு முன்னால் குப்பை கிடங்கு இருந்தது. அதை நீக்கி வெளியில் போகிறதுக்கு நாங்கள் ரொம்ப போராட்டம் நடத்தினோம். இப்போ மறுபடியும் ஒரு வாரமாக அந்த குப்பையை கொண்டு வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு சுகாதார கேடாக இருக்குது. ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய 2 லட்சம் குடும்பம், 2 லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். 2 ஹாஸ்பிட்டல் இருக்கு. எல்லாருக்குமே சுகாதார கேடா இருக்குங்க. அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீக்கணும்னு மறுபடியும் நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜேஸ்வரி. கேகே புதூர் ஏரியாவில் 35 வருஷமா வசிக்கிறேன். இந்த கொரோனா கஷ்ட காலத்தை நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடியே அனுபவிச்சிட்டோம். இந்த குப்பை கடங்குனால கொரோனா கஷ்ட காலத்துக்கும் எங்க கஷ்ட காலத்துக்கு ஒரே வித்தியாசம் என்னன்னா, எங்களுக்கு உயிர் பலி இல்லை. ஆஸ்துமா, வீசிங்கி, டிபி, கேன்சர் எல்லா பாதிப்பும் எங்களுக்கு வந்துருச்சு. எங்கள் ஏரியா மக்களுக்கு இந்த குப்பை கடங்க ஒன்று தான் காரணம். வெயில் காலம் ஆனோன்னா புகை, வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது. அப்புறம் எங்கே வெளியில் வர்றது நாங்கள்? மழை காலமானா அந்த நாத்தம், அதுவும் வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியாது, வெளியிலையும் வர முடியாது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு சட்ட போராட்டம் நடத்தி அதையெல்லாம் தடுத்து நிறுத்தி எங்கள் மக்கள் எல்லாம் போராடி நிறுத்தி வச்சிருந்ததை இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அரசு அதிகாரிகளும் மனிதாபிமான அடிப்படையில் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான நல்ல தீர்வை இதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். எங்களோட அமைதியான போராட்டம் வேண்டுகோள் இதுதான். சார் வணக்கம், நான் கேகே புதூர் அசோசியேஷனோட செக்ரட்டரிங்க. எங்கள் பகுதியில் உள்ள ஏற்கமணிங்கிற வந்து அந்த குப்பை கிடங்கெல்லாம் பல வருஷங்களாக வந்து குப்பைகள் அங்கே கொட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் 2003 போராட்டம் பண்ணி இது வெறும் 38 ஏக்கரா தாங்க இங்கே உள்ளது. அப்புறம் இங்கே வந்து சாயந்தரமான நிறைய எலிகள் செத்தது எல்லா சுகாதார கழிவுகள்லாம் இங்கே கொட்டிட்டு இருந்தாங்க. சாயந்தரமான புகை மூட்டை வந்து நிறைய பேருக்கு ஆஸ்துமா பல வியாதிகள்லாம் வந்துச்சு. அப்போ நாங்கள் சட்ட ரீதியான போராட்டம் பண்ணி இந்த இடத்த இங்கிருந்து 600 ஏக்கர் பரப்பளவுள்ள வெள்ளலூருக்கு மாற்ற சொல்லி அப்போதைய மேயர் மலரவன் அவர்களும் நீலகிரி தொகுதி எம்பி மாஸ்டர் மாதன் அவர்களும் எல்லாரும் சேர்ந்து அங்கே மாற்றி ஆர்டர் போட்டு அங்கே தான் குப்பை போயிட்டு இருந்ததுங்க. இப்போ சமீப காலமாக முதல் செய்த மாதிரியே இப்போ கொண்டு வந்து குப்பை கழிவுல கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து மாநகராட்சி ஆணையாளரை பார்த்து பலமுறை மனு போட்டோ எல்லாம் கொடுத்துமே மறுபடி அதே பிரச்சனை மீண்டும் உருவாகியுள்ளது. எங்கள் பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கும் ஆஸ்துமா வியாதி உள்ளவங்களுக்கும் ஒரு சுகாதார அபாயகரமான சூழ்நிலை உருவாகியுள்ளது.